புதிய முதலீடுகளை ஈர்ப்பதற்காக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் 2 நாடுகளுக்கு, ஜெர்மன் மற்றும் இங்கிலாந்து நாடுகளுக்கு சென்றிருக்கிறார். முதற்கட்டமாக ஒரு 3000 சொச்சம் கோடிகளை முதலீடுகளை ஈர்த்திருப்பதாகவும், 2வது கட்டமாக கிட்டத்தட்ட 6000 கோடிக்கும் அதிகமான முதலீடுகளை ஈர்த்திருப்பதாகவும் 2 கட்ட தகவல்கள் வந்திருக்கு. கூடவே பல போட்டோக்களும் வந்திருக்கு. சமீபத்திய போட்டோவாக துண்டு அணிந்து கொண்டு, வேட்டி அணிந்து கொண்டு ஒரு தமிழராக அந்த ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஒரு அரங்கில் இருக்கக்கூடிய விழாவை சிறப்பிச்சதும், குழந்தைகளோடு அவர் எடுத்துக்கொண்ட புகைப்படமும், அங்க இருக்கிறவங்க ஜெர்மனி வாழ் தமிழர்கள் அப்பா வருக அப்படின்னு சொல்லி அந்த பதாகையை வைத்திருக்கக்கூடிய விஷயம், கூடவே அங்க ஜெர்மனி புறாக்களுக்கு அவர் உணவளித்ததும் அப்படின்ற பல செய்திகள் இருந்திருக்கு. இதற்கிடையே மிகப்பெரிய பிரேக்கிங் நியூஸாக கொலோன் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் பிரிவு நூலகத்துக்கு சென்றதாகவும் சொல்லப்படுது. பல முரண்பாடான செய்திகள் வந்து கொண்டிருக்கு. ரொம்ப டீசெண்டா அங்கிருந்து வரக்கூடிய தகவல்களை எந்த விதமான ஒரு வேற மாதிரியான விமர்சனங்கள் இல்லாமல் டீசெண்டா நம்ம விமர்சனம் செஞ்சு பார்க்கலாம். முதன்முறையா இந்த முதலீடுகளை ஈர்த்து இருக்கிறார்கள் அப்படின்னு வந்த செய்தியில 3 நிறுவனங்கள் முதலீடுகள் செய்திருப்பதாக அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் சொல்லுது. அந்த 3 நிறுவனங்கள் என்ன பேர் அப்படின்னா, நோர்டெக்ஸ், இபிஎம் பாப்ஸ்ட், நார் பிரீம்சி. இந்த 3 நிறுவனங்கள். இதுல முதல்ல நோர்டெக்ஸ் எடுத்துக்கலாம். 2015, 2016 கும்மிடிப்பூண்டி தாண்டா உங்களை யாருக்கு தெரியும் அப்படிங்கிறதுல அந்த கும்மிடிப்பூண்டி அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஸோ அந்த கும்மிடிப்பூண்டிக்கு பக்கத்துல எழவூர் அப்படின்ற இடம், பேர் என்னப்பா அப்படி இருக்கு அப்படின்னா, அங்கதான் அந்த கம்பெனி முதல்ல வருது. 2015, 2016 அதிமுகவினுடைய ஆட்சியின் இருக்கும்போது அங்க அந்த கம்பெனி முதலீட்டு ஆரம்பிச்சு தன்னுடைய வேலைகளை பார்க்கறாங்க. இது வந்து காற்றாலை மின்சாரம் எடுக்கக்கூடிய அந்த விண்டு மெஷினை செய்யக்கூடிய அந்த பெரிய நிறுவனம். இப்போ சுவிட்சர்லாந்து இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரியான அதை செய்யக்கூடிய நிறுவனம் தன்னுடைய உற்பத்தியை தொடங்குறாங்க. தன்னுடைய உற்பத்தி நிறுவனத்தை அமைக்கிறாங்க. 2019 முல்லானூர் அப்படின்ற இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 300 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய 100 காற்றாலை இயந்திரங்களை வழங்குச்சு. அது சமீபத்தில் ஒப்பந்தமாக கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி ரூபாய் மதிப்புல கையெழுத்தாகி இருக்கு. 2500 வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் சொல்லப்படுது. நான் முதல்லயே சொல்லிடுறேன், ஒரு புதிய நிறுவனத்துல தன்னுடைய தொழிற்சாலை அமைப்பதற்காக பேசி அதற்கான இடம், நீர், மின்சாரம், இன்ன பிற அந்த அரசு துறைகளினுடைய அனுமதி, இப்படி எல்லாவற்றையும் செய்து ஈர்த்தால் மட்டும்தான் அது புதிய முதலீடாக பார்க்கப்படும். இது அடிப்படை. ஆனா ஏற்கனவே 2015, 2016 மின்சாரம், அந்த காற்றாலை மின்சாரத்திற்கான அந்த பாகங்கள் அமைக்கப்பட்டு 2019 செயல்பாட்டுக்கு வந்த ஒரு நிறுவனம் தன்னுடைய விரிவாக்கத்துக்காக செய்யப்படக்கூடிய முதலீடு எப்படி புதிய முதலீடாகும்? இதற்கு ஏன் முதலமைச்சர் ஜெர்மனி சென்று கையெழுத்து போட வேண்டும்? அந்த நிறுவனம் விரிவாக்கம் பண்ணுதுன்னா அந்த நிறுவனத்தினுடைய தலைமை செயல் அதிகாரியோ அல்லது அந்த நிறுவனத்தினுடைய மூத்த அதிகாரி தமிழக முதலமைச்சர்கிட்டயோ அமைச்சர்கள்ட்டையோ பேசி என்ன அதற்கு தேவையோ அதற்கான விஷயங்களை ஏற்பாடு செய்து கொண்டால் அதற்கான வேலை வாய்ப்புகள் முதலீடும் அந்த நிறுவனம் செய்ய போகுது. ஆனா இதற்காக ஜெர்மனி ஏன் செல்ல வேண்டும் அப்படிங்கிற கேள்வியை ஆரம்பத்தில் வைக்கிறேன். இதே போல்தான் மற்ற 2 முதலீடுகளும் இருக்குது. இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய முதலீடு அப்படின்னா இபிஎம் பாப்ஸ்ட், PAPST. இதுவும் ஜெர்மனியை அடிப்படையாக கொண்டு, ஜெர்மனியை தலைமையகமாக கொண்டு இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, எலக்ட்ரிக் மோட்டார் மற்றும் ஃபேன்ஸ் போன்றவைகளை தயாரிப்பு பண்றாங்க. 1996 சென்னை மணலில் தொழிற்சாலை தொடங்கி இருக்கு. இந்த நிறுவனம் எக்ஸ்ட்ராவா தன்னுடைய விரிவாக்கத்துக்காக கிட்டத்தட்ட ஒரு 340 கோடி ரூபாய் மதிப்புல புதிய ஆலை, 201 கோடி ரூபாய்க்கு MOU அப்படின்னு சொல்லி சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 950 வேலை வாய்ப்புகள் அப்படின்ற மாதிரி இருக்கு. 96 இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகம் மறுபடியும் விரிவாக்கம் செய்கிறத புதிய MOU அப்படின்னு சொல்லி பெருமைக்காக பேசுவது அப்படிங்கிறது எந்த விதத்துல நியாயம்? மூன்றாவதாக அவங்க சொன்ன நிறுவனம் என்னன்னா நார் பிரீம்சி. இது வந்து ஜெர்மனை சேர்ந்த ஒரு நிறுவனம். இங்க வந்திருக்காங்க. இது என்னன்னா ரயில்ல இருக்கக்கூடிய, ட்ரெயின்ல இருக்கக்கூடிய டோர்ஸ் மற்றும் பிரேக்கிங் சிஸ்டம், இது மாதிரியான மேனுஃபேக்சர் செய்யக்கூடிய விஷயம். இதுல அதிர்ச்சி தரத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா, இவங்களுடைய ப்ரொடக்ஷன் பாயிண்ட் தமிழ்நாட்டிலேயே கிடையாது. புனே மற்றும் ஹரியானா போன்ற மாநிலங்கள் தான் இருக்கு. இவங்க வந்து ஆர்டிபிஷியல் டெவலப்மெண்ட் யூனிட் ஒன்று தான் போடுறாங்க. அவங்க வந்து 2025 ஜூலைல செயற்கை நுண்ணறிவு மையத்தை நிறுவி இருக்காங்க. கிட்டத்தட்ட இதுல 70 வேலை வாய்ப்புகள் அப்படின்ற மாதிரி இருக்கு. இதுல எந்த அளவுக்கு தகுதித்தம் வேலையும் பெருமை தேடிக்கொள்ளும் ஒரு தகவலும் இருக்கு. உண்மை தகவல் இதுவாக இருக்கும் நிலையில 7000 கோடி அப்படின்றாங்க. இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய தகவல் அப்படிங்கிறது உருட்டுக்களாக இருக்குமா அல்லது உண்மைகளாக இருக்குமா அப்படின்றத தாண்டி பல விஷயங்களை நம்ம தீவிர ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம்.
இந்த 3 முதலீடுகள்ல நார் பிரெம்சி அப்படின்ற முதலீடுகளை நிச்சயமா புதிய முதலீடுகள் அப்படின்ற வரிசையில நம்ம வச்சு பார்க்கலாம். இருந்தாலும் அது செயல்பாட்டுக்கு எப்ப வரும்? இன்னும் 8 மாத காலம் தான் இந்த திராவிட மாடல் அரசு இருக்க போகுது. டாக்குமெண்டேஷன்ஸ், தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அப்படின்றது வந்த பிறகு இந்த விஷயங்கள் அப்படிங்கிறது, முதலீட்டுக்கான ஆயத்த ஏற்பாடுகள் அப்படிங்கிறது குறைந்து போகும். சோ ரொம்ப விரைவா அவங்களும் சரி, அந்த கம்பெனியும் சரி, தமிழக அரசும் சரி விரைவா நடத்தினா மட்டும்தான் இது இவங்களுக்கான வெற்றி. அதாவது கூட்டிட்டு வந்து விட்டுட்டு இதெல்லாம் பண்ணி விட்டு பாதியில விட்டு போயிட்டா, அடுத்து ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அடுத்து வரக்கூடிய அரசு தான் அதற்கான டாக்குமெண்டேஷன், நிலம் மற்றும் இன்ன பிற வசதிகளையும் செய்து கொடுக்க வேண்டிய விஷயம் இருக்கும். சோ அந்த பெருமை அந்த அரசுக்குத்தான் சாரும். இதெல்லாம் இருக்கும்போது நாங்க இவ்வளவு, அதாவது இந்த சிறிய முதலீட்டுக்காக ஜெர்மன் வரை முதலமைச்சர் செல்ல வேண்டுமான்ற கேள்வியை அடிப்படையா முன்வைக்கிறாங்க. கடந்த முறை முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்றாரு. சென்று வந்த பிறகு இந்த சம்பவத்தை சிலாகித்து திமுகவினுடைய வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் ஒரு டிபேட்ல பேசுறார். முதலமைச்சர் அவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று முதலீடுகளை ஈர்த்து வந்த பிறகு எத்தனை தொழிற்சாலைகள் இங்கு தொடங்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லி பேச உடனே அதிமுக கோவை சத்தியன் எத்தனை அப்படின்னாரு. எத்தனை தொழிற்சாலைகள் இங்கு தொடங்கப்பட்டிருக்கின்றன சொல்லி மாட்டேன், எத்தனை. அவர் திரும்ப திரும்ப பேசின காணொலி அப்படிங்கிறது ரொம்பவே காமெடியா இருந்தது. இருந்தாலும் அதுல அவங்க பதில் பேச முடியாம திணறி போன அந்த வீடியோ அப்படிங்கிறது இப்ப நினைவுக்கு வருது. இந்த முறையும் வெளிநாடுகள் முதலீடுகள் ஈற்று வந்தான்னு சொல்லி உருட்டினாலும் இது போன்ற சம்பவங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத உங்கள் பார்வைக்கு விட்டுறேன். திமுக எந்த அளவுக்கு இரட்டை வேஷம் போடுகிறது, மக்களை ஏமாற்றுகிறது, திசை திருப்புகிறது, பொய்யான விஷயங்களை மக்களிடம் எடுத்துச் செல்கிறது அப்படிங்கிறதும், தங்களுடைய சாயம் வெளுத்து போகாமல் மக்கள் மறந்து விடுவார்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு சான்றாக திருப்பூரில் நடந்த சம்பவம். அமெரிக்கா இந்தியாவினுடைய பொருட்களுக்கு இறக்குமதி வரியாக 50% வித்திருக்கு. சோ இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்தால் 50% டாக்ஸ் அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட திருப்பூர்ல இருக்கக்கூடிய பின்னலாடை ஏற்றுமதி அப்படிங்கிறது ரொம்பவே முடங்கி போய் கிடக்கிறது. ஏற்றுமதியாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தூத்துக்குடியிலிருந்து கடல் உணவுகள் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கின்றன, அதுவும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. இதை கண்டித்து திமுக மற்றும் அந்த கூட்டணி கட்சிகள் திருப்பூர்ல ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை, ஒரு போராட்டத்தை ஏற்பாடு பண்றாங்க. இதுக்காக ஆட்களை வரவழைப்பதற்காக வட இந்தியாவை சேர்ந்த அங்கிருந்து வந்திருக்கக்கூடிய தொழிலாளர்களை ஹிந்தியில கூப்பிட்டு வந்திருக்காங்க. பதாகையை ஹிந்தியிலேயே அடிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் தமிழ்ல இருக்கு, முதலமைச்சர் படமும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சருடைய படமும் போட்டு தமிழ்ல போட்டுட்டு, அதே அப்ரப்டா இந்த பக்கம் கருப்பு சிகப்புல பதாகையை ஹிந்தியில அடிச்சிருக்காங்க. ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லி கருப்பு கலர் டிஷர்ட்டை போட்ட நீங்க தமிழ்நாட்டினுடைய இருமொழி கொள்கை தான், தமிழும் ஆங்கிலமும் மட்டும்தான் அப்படி சொல்லி இருக்கக்கூடிய நீங்க, மத்திய அரசனுடைய மும்மொழி கொள்கையை கடுமையாக எதிர்க்கக்கூடிய நீங்க, ஹிந்தி எதிர்க்கக்கூடிய நீங்க, உங்களுக்கு அந்த கூட்டத்துக்கு ஆள் தேவை அப்படிங்கிறதுனால ஹிந்திக்காரங்களை கூட்டுறாங்களே 200 ரூபாயை கொடுத்து அப்படின்ற மாதிரியா பேச்சுக்கள்லாம் வருது. ஆனா அவங்க என்ன நடக்கிறதுனே தெரியல. வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு கிளம்பிட்டாங்க. கூட்டம் ஒரு 10 பேரை வச்சு நடக்குது. சோ தன்னுடைய தேவைக்காக மக்களை, அதுவும் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களை, அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மக்களை திமுக எப்படி ஏமாற்றுகிறது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டா எடுத்துக்கலாம். இது எல்லாத்துக்கும் மேல மிகப்பெரிய உருட்டாக திமுக உருட்டி இருக்கிறது என்ன அப்படின்னா, ஜெர்மனில் இருக்கக்கூடிய கோலோன் யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய தமிழ் துறையினுடைய நூலகத்தை பார்வையிட்டார் அப்படின்ற மாதிரியான செய்திகள். தமிழுக்காக என்னப்பா எங்க போனாலும் தமிழ், எங்கும் தமிழ், வேட்டி சட்டை போட்டு துண்டெல்லாம் வச்சுதாப்பா அங்கேயே இருக்கார் அப்படின்ற மாதிரியான பெருமைகளை பீற்றி கொண்டிருக்கும் நிலையில அந்த கோலோன் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் அந்த நூலகம் மூடப்பட்டது. போன அக்டோபர் மாசமே மூடியாச்சு அப்படின்ற மாதிரியான செய்திகள் அங்கிருந்து வந்திருக்கு. மூடப்பட்ட நூலகத்துக்கு நீங்க எப்படிப்பா போனேன்னு சொன்னோன்னே மறுபடியும் அவங்க ஒரு உருட்டு. 2020ஆம் வருஷமே 1.25 கோடி ரூபாய் கொடுத்தோம், அதுக்கப்புறம் மறுபடியும் 2025ல 1.25 கோடி ரூபாய் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப கோபப்பட்டு ஒரு பதிவை போட்டிருக்காங்க. உள்ளபடியே இந்த கோலோன் பல்கலைக்கழகத்துல முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் எதிர்வினை இந்த அளவுக்கு தான் இருந்திருக்குமா, எந்த அளவுக்கு கொதித்தெழுந்து அதனுடைய போட்டோக்கெல்லாம் போட்டு வேற மாதிரி ட்ரெண்டிங் பண்ணி உண்மை கண்டறியும் குழுவை வச்சு தகவல்களை கொடுத்துருப்பாங்க. ஆனா அதெல்லாம் எதுவுமே நடக்கலையே. ஒரே ஒரு ட்விட்டர்ல யாரோ ஒருத்தர் ஒரு பதிவை மட்டும்தானே போட்டிருக்காரு. அப்ப உண்மையிலேயே கோலோன் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் நூலகத்திற்கு சென்றாரா முதலமைச்சர் அப்படிங்கறத தெளிவுபடுத்த வேண்டியது திமுக காரங்களுக்கு தான் உண்டு. இன்னும் அடுத்ததா இங்கிலாந்து செல்ல இருக்கிறார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அங்க போய் இன்னும் என்னென்ன தகவல்கள், போட்டோக்கள், கொண்டாட்டங்கள் கலந்து கொள்வதாக இருக்கிறாரோ தெரியல. கூடவே ஒரு குழுவும் போயிருக்கு, மனைவியும் சென்று இருக்கிறார். இதற்கான செலவுகள், இவ்வளவு கோடிகளை செலவு செய்து எவ்வளவு கோடிகளை தமிழகத்தில் முதலீடாக ஈர்க்கிறார் அப்படிங்கறதான் கேள்வியா இருக்கு. 8 மாசத்துல இன்னும் எலெக்ஷன் அப்படிங்கிற நிலையில இப்போது செல்வது
சரியா அப்படின்ற கேள்விகள் முன்வைக்கப்படுது. முதலீடுகளை ஈர்க்கவா அல்லது முதலீடு செய்யவான்ற வழக்கமான கேள்வி முன் வச்சிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேல தமிழ்நாட்டினுடைய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வெளிநாடுகளுக்கு சென்று எப்படி முதலீடுகளை ஈர்ப்பதுன்ற மாதிரி இருக்கு. ஆனா செய்யறது அப்படிங்கறத யாரும் கிரிட்டிசைஸ் பண்ணல. ஏன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்தபோது அவருமே வெளிநாடுகளுக்கு சென்று இந்த மாதிரியான முதலீடுகளை ஈட்டிருக்கிறார். ஆனா அது உண்மையில நடந்தது. உண்மையிலே தமிழக மக்களுடைய நலன் கருதி ஏதாவது முதலீடுகளை ஈர்த்து வந்து செலவுக்கு மேல வந்துச்சு அப்படின்னா மக்களுக்கு நன்மை பயக்கும்.